போட்டு இங்க இருந்து வந்துட்டு எங்களை வந்து இறங்கி உள்ள நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்குள்ள அலோவ் பண்ணாங்க. இதுக்குள்ள அந்த மெனிக்யூன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகவதமோட கேரக்டர்ஸ் எல்லாமே இங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரா இருந்ததுங்க. அப்படியே செட்டுக்குள்ள நம்ம போயிருக்கோம். இந்த செட்டு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்கா நான் வந்து அந்த காலத்துக்குள்ளேயே எனக்கு போன மாதிரி இருந்தது. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய செட்டப்லாம் அவங்க போடுவாங்கன்ட்டு, ஜஸ்ட் இந்த கலர் பெயிண்டிங் மட்டும் அவங்களுடைய கான்செப்ட் ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க. இங்கே உள்ள டீட்டெயிலிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு இடமும் அவ்வளோ ரசித்தேன். ஸோ அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாகுபலி செட்டப்புக்குள்ளே தான் நம்ம போயிருக்கோம். பார்த்தீங்களா, இங்கேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்குமே அந்த ஹைப் குறையக்கூடாதுன்றதுக்காக எல்லா சீன்ஸுமே டிஸ்பிளே பண்ணி அழகாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாகுபலி செட்டப்புக்குள்ளே போகும்போது நான் ரொம்பவே ஹைப் இருந்தேங்க. அதே மாதிரி உள்ளே எப்படி போடணும், வெளியில் வரும்போது அதே ஹைப்போடு தான் நான் வெளியில் வந்தேன். தோசை வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து தோசை சாப்பிடணுன்றதுனால நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு வீடு கூட குறை சொல்ல முடியல. எப்படி யோசிச்சிருக்காங்க